ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாஸ் பர்ட் ஃபார்ம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா மற்றும் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்ஸை நம்ம ஹேண்ட் ஃபீடிங் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்மில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சென்னையிலேருந்து. டேரெக்டாக டயோ இந்த ஆக்சுவலி இதில் என்ன ஃபார்முலா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டயோடைய ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா புதுசாக வந்திருக்குல்ல, அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆக்சுவலி இந்த இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். அண்டு இதோட அன்பாக்சிங்கில் பார்த்திங்கன்னா நல்லா தான் வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. ஓகே, பாக்ஸ்லாம் சூப்பராக போட்டு பேக் பண்ணி உள்ளே ஒரு கவர் வச்சு அதுக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. ஸோ எவ்ரிதிங் வாஸ் குட் அண்ட் ஃபைன். பட் எங்கே பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பேக் வந்து ஓப்பனே பண்ண முடியல. ஏதோ நான் பண்ணி பார்த்தேன், சரி ஓப்பன் ஆகலை. சரி அப்புறம் நான் என்ன பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கத்தியை வச்சு டேரெக்டாக கிழிச்சு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல இதில் போட்டு இந்த தையல் அடிப்பாங்கள்ல, இந்த அரிசி கடையில் அது மாதிரி வந்து அடித்து கொடுத்துருக்காங்க. ஸோ குட், நல்லா இருக்குது. பேக்கிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இந்த பாக்ஸில் போட்டு வந்தது நேற்று ஆர்டர் பண்ண இன்றைக்கி வந்துடுச்சு. ஸோ அது மாதிரி இருந்துச்சு. அண்டு இதில் என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கை ஓப்பன் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இந்த பேக்கெட்டை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி எடுத்து பார்க்க சூப்பராக இருந்துச்சு. நல்லா க்ரீன் அண்ட் ஒயிட்டில் வந்து அந்த பேக்கேஜிங் வந்து பக்காவாக இருந்துச்சு. ஆனால் உள்ளே என்ன பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபார்முலா இருக்குது. என்னடா இதுன்னு சொல்லி நானும் பார்த்தேன். ஸோ மேபி பேக் பண்ணும்போது மற்ற ஏதாச்சும் ஒரு ஓட்டையாகி விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன், மற்ற ஏதாச்சும் ஒரு பேக்கெட்ஸ். ஆனால் பார்த்தா இதில் தான் ஓட்டை இருக்குது. நான் வெளியே எடுத்து வச்சு லைட்டாக பாக்கெட்டை ப்ரெஸ் தான் பண்ணேன். நான் இன்னும் ஓப்பன் பண்ணல, நீங்கள் பார்த்தா தெரியும், மேலே கூட சீல் பண்ணேன். ஸோ சீல் பண்ண அந்த இடத்துல தான் பாருங்க, இது மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது ஓட்டையிலேருந்து ஃபஸ்ட்டுன்னு சொல்லி ஃபார்முலா வெளியே அடிக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பேக்கேஜிங் இந்த இதில் வந்து பேக்கேஜிங் இதை தப்பாக இருக்கிறனால இது மாதிரி ஆகிடுச்சு. ஸோ மற்றபடி ஃபார்முலா ஓகே, நல்லா தான் இருக்குது, எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி நினச்சி நானும் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 நாளைக்கு வந்து ஃபீட் பண்ணேன் பேர்டுக்கு. ஒரு நாள் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு நாள் ஃபீட் பண்ணேன். ஆக்சுவலி அது என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைஜஷன் வந்து ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் தான் வந்து ஹேண்ட் ஃபீடிங்க்கு எடுக்க போகிறேன். ஸோ எந்த சிக்கன் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லி பேர்டு எக்கை மாற்றி வச்சோம் பார்த்திங்களா ஒரு பேர், அந்த பேரோடைய சிக்கு தான். ஆக்சுவலி இதில் என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி இந்த பேர் பார்த்திங்கன்னா ஃபெதர் ப்ளக்கிங் பண்ணிடுச்சு அதோட சிக்குக்கே. ஸோ அதுதான் கொஞ்சம் இதாகிடுச்சு, கொஞ்சம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆகிடுச்சு. ஃபெதர் ப்ளக் பண்ணி பேர்டே வந்து அசிங்கமாக இருந்துச்சு. ஆனால் பேர்ட்லாம் பக்கா ஆக்டிவாக நல்ல பார்த்தாலே தெரியும். பேர்டுக்கு இந்த மாதிரி ஃபெதர் ப்ளக் பண்ணுற பேர்ட்ஸ் வந்து சிக்குக்கு வந்து நல்லா ஃபீட் பண்ணும். ஸோ அதை நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்களா, எல்லாம் மேலே இருக்கிற முடி எல்லாத்தையுமே வந்து ஃபெதர் ப்ளக் பண்ணிடுச்சு. ஸோ அதனாலேயாச்சு இதை வந்து ஹேண்ட் ஃபீடிங்கு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. ஸோ இதுக்கு எடுத்து நான் ஃபீட் பண்ணுறதெல்லாம் இப்போ காட்டுறேன் பாருங்கள். மேலே ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஃபெதர் ப்ளக் பண்ணிடுச்சு பேர்டு. எங்கேயுமே வந்து கொஞ்சம் கூட ஃபெதர் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபெதர் ப்ளக் ஆச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து லைக் ஹேண்ட் ஃபீடிங்க்கு எடுத்துறது நல்லது. இல்லைனா நம்ம அந்த பேரண்ட்டே விட்டு அது ஃபுல்லாக ரைஸ் ஆகி வந்தக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே இடத்துல மறுபடியும் வந்து ஃபெதர்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. வெளியே வந்தக்கப்புறம் நெஸ்டட் ஆனதுக்கப்புறம் நம்ம தூக்கி தனியாக இது பண்ணி வைக்கணும், தனியாக ஐசோலேட் பண்ணி வச்சா தான் அதோட ஃபெதர் வரும். இல்லைனா மறுபடியும் அந்த பேரண்ட் வந்து என்ன பண்ணால் அந்த சிக்கையே வந்து நோண்டி சாப்பிட்டுட்டு இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபீட் பண்ணிட்டேன். ஃபீட் பண்ணி முடித்தோடனே பார்த்திங்கன்னா சிக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு தூங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அழகாக அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு பேர்டு. ஸோ இந்த மாதிரி ஃபீட் பண்ணி முடிச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பாக்ஸையே வந்து நான் எடுத்து வச்சு அதுக்குள்ளேயே நான் வச்சுருவேன். நல்லா ஹீட் மெயின்டைன் ஆகணும், டெம்பரேச்சர், பிகாஸ் ஃபெதர்ஸே இல்லை பேர்டுக்கு அப்படிங்கிறனால நான் அதை வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து வெளியே போயிட்டேன். அதனால் வந்து பேர்டையும் வந்து ஹேண்ட் ஃபீட் பண்ண முடியலன்னு சொல்லி நான் ஒரு நாள் ஆகிடுச்சு நான் ஹேண்ட் ஃபீட் பண்ணி எடுத்துச்சிக்க. பட் ஆனாலும் நான் மறுபடியும் போய் அந்த பேரண்ட்கிட்டே விட்டதுக்கப்புறமே அந்த பேரண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சு, மறுபடியும் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் பேரண்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா பேரண்ட்ஸ் வந்து பாக்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. ஆக்சுவலி நான் பாக்ஸோட கழட்டியதுனால நல்லதாக போச்சு. ஸோ அந்த சிக்கு கொஞ்சம் ஹேண்ட் ஃபீடிங்க்கு பழகிடுச்சுங்க. ஸோ இந்த சிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் எடுத்தேன் ஹேண்ட் ஃபீடிங்க்கு. ஸோ இதை பாருங்கள், நல்லா இதுவும் நல்ல குவாலிட்டியான சிக்காக வந்திருக்கு. அண்ட் நான் ஹேண்ட் ஃபீடிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இது இருக்கும் பார்த்திங்களா, கருப்பு கொண்டக்கடலை, அதை நல்லா மசிச்சு அதை பார்த்திங்கன்னா நான் பேர்டுக்கு வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கேன்.
நல்லா சோக் பண்ணேன். அதாவது இந்த கருப்பு கொண்டக்கடல ஊற வச்ச கருப்பு கொண்டக்கடல என்ன பண்ணுவேன்னா நல்லா சோக் பண்ணி இதுதான் அதோட பேரண்ட்ஸும் வந்து ஊட்டுங்க சாப்பிட்டுட்டு போய் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு இரும்பால் வந்து அந்த அந்த கொண்டக்கடலாம் நல்லா நசுக்கி நல்லா மசிச்சு பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுக்கு வந்து சும்மா விரலால் எடுத்து அப்படியே என்ன பண்ணுவேன் கொடுத்துருவேன். ஸோ அந்த பேர்ட்ஸும் வந்து அதால் முடிஞ்ச அளவுக்கு நம்மள்ட்டேருந்து வாங்கி சாப்பிட பார்ப்போம். ஆனால் கரெக்டாக வந்து ஃபீட் பண்ண முடியாது. யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க. நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சும்மா. ஸோ அது நம்ம கையிலேருந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அண்டு நேச்சுரலாகவே நம்ம வீட்லேயே நம்ம பேரண்ட் என்ன ஊட்டுதோ அதுதான் நானும் ஊட்டுறேன். அது மாதிரி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், பட் ஆன் யுவர் ஓன் ரிஸ்க். பிகாஸ் நான் வந்து நல்லா ஊற வச்ச கொண்டக்கடலையை மசித்து இந்த மாதிரி வந்து கொடுத்தேன்னா அதில் இருக்க தோல்லாம் கழட்டிட்டு அந்த கொண்டக்கடலையை மட்டும் நல்லா மசித்து அது மாதிரி கொடுப்பேன். ஸோ கொடுத்து அது டைஜஸ்ட் பண்ணியிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி வந்து 4-5 பேர்டு இந்த மாதிரி வந்து ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேண்ட் ஃபீடிங் கூட சேர்த்து இந்த மாதிரி சும்மா நான் கொடுப்பேன். நம்ம கையிலேருந்து சாப்பிட்டுமே நம்மளே வந்து பேரண்ட்ஸ் என்ன ஃபீட் பண்ணுறதோ அதையே நம்மளும் ஃபீட் பண்ணலாம். அது மாதிரியான ஒரு கான்செப்ட்டில் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம இந்த 3 பேரையும் வந்து ஹேண்ட் ஃபீடிங்க்கு எடுத்திருக்கோம். அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லாத்தையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த ஃபார்முலா எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். பேர்டுக்கு இன்டைஜஸ்ட் ஆச்சுன்னா எப்படி அதை நேச்சுரலாக ட்ரீட் பண்ணுறது, இல்லை சிறப்பாக நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்லியிருக்கோம் நிறையா வீடியோஸில். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா நம்ம சேனலை வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போடுறதுக்கு அது கொஞ்சம் என்கரேஜபிளாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கைண்ட்லி ஷேர் த வீடியோஸ், லைக் த வீடியோஸ்.